ஹாய் செல்லக்குட்டீஸ், விரத நாளில் 21வது நாளில் இருக்கும். 2 நாள் வந்து நான் போடலை, ஏன்னா பீரியட்ஸ் அப்படின்றனால. ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்து நீங்கள் சாமி கும்பிட வேண்டாம், விரதம் வந்துட்டு கடைப்பிடிச்சிக்கோங்க. கையில் காப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு அப்புறம் போர்வையெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. இப்போ ஃபேஸ்க்கு வந்து முல்தானி மெட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட வேண்டியதான். குளிச்சுட்டு நம்ம ரெகுலராக எப்பவும் போல் சாமி கும்பிட்றத கும்பிட்டுக்கலாம். பீரியட்ஸ் ஆனால் சாமி கும்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை, அவங்க மனசை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு பொட்டு வந்து வச்சுக்கலாம். பொட்டு வச்சுட்டு கிளம்பிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது, அதனால் வந்து வெளியே கிளம்பிட்டேன். சரி தொடச்சி விட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு இருக்கேன். வீட்டை தொடச்சி விட்டுட்டு காலையில் வந்து நான் 2 நாள் என்ன சாப்பிட்டேன்னா, காலையில் மோஸ்ட்லி சாப்பிடல, இல்லைனா ஃபஸ்ட்டுனா ஃப்ரூட் சாப்பிட வேண்டியதான். பட் நீங்கள் விரதம் இருந்தாலுமே பீரியட்ஸ் ஆனாலுமே விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பூ வாங்கிட்டு வந்திருந்தேன், பூவை சாமிக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் வெத்தலை தினமும் வந்து 6 வெத்தலை தீபம் வந்து ஏற்றணும். அதை ஏற்றி சாமிக்கு வந்து நல்லா தீபாராதனை காமிச்சிட்டேன். எனக்கு 2 நாள் கும்பிடாதது ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். இன்றைக்கான பாட்டு என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க. திசைக்கிரிகை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறை விசைத்து அதிர ஓடும். அப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? அடுத்த பாட்டு என்னன்னா, துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணை ஆகும். அப்புறம் வந்து திருத்தணியில் உதித்தருளும் பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான பாட்டு. ஓகே சில குட்டீஸ், பாய். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாங்க, சேஃபாருங்க.